ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விருச்சிக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி 11 முதல் பிப்ரவரி 20 வரை. முதல் நாள் பிப்ரவரி 11 புதன்கிழமை. புதனுடைய நட்சத்திரம் நம்முடைய விருச்சிக லக்னத்திலேயே சந்திரன் வராரு. கேட்டை நட்சத்திரத்துல பயணிக்கிறார். காலையில் 10:52 தொடங்கி புதனுடைய செயல்பாடுகள் புதன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து வழங்குவார். புதன் கும்பராசியில் 4ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு. ராகுவோட சேர்ந்து இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னாலே நமக்கு வேலைக்கு நல்லா இருக்கும், படிப்புக்கு நல்லா இருக்கும், உற்பத்தி சார்ந்த தொழில் பலம், கருவிகள் தயாரிக்கிறது, பிளம்பிங், ஒயரிங் ஒர்க்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங்கு, ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸ், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அனைத்து விதமான ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். இன்ஸ்டிடியூஷன் மாதிரி நடத்தி வேலை செய்கிறவங்களுக்கு பிரபலமாக போகும். கேட்டை என்பது இந்திரனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சிறப்பாக இருக்கும். பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:41 வரைக்கும் இந்த கேட்டை. அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம். நமக்கு 2ஆம் இடமான தனுசு ராசியில சந்திரன் போறாரு, கேதுவுடைய நட்சத்திரத்தில். 10ஆம் இடமான சிம்ம ராசியில கேது இருக்கார். கேது சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உப நட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்துல இருக்கார். அதனால இன்னைக்கு சுக்கரன் ராகுவோடைய சம்மந்தப்பட்டு 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வாகனம் சம்மந்தப்பட்டது, லைட்டிங் ஒர்க் சம்மந்தப்பட்டது, எதெல்லாம் பிரைட்டாக டிசைனிங்காக பளிச்சுன்னு இருக்கோ அந்த மாதிரியான தொழில்கள், வாகனங்கள், பியூட்டி பார்லரு, இது சம்மந்தப்பட்ட அமைப்புல எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏனென்றால் கேது சுக்கிரன் ஒரு பார்வையில் இருக்காங்க, வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி பிரம்மாண்டமான கிரகம் ராகு, அது கூட சுக்கிரன் சேருது. அடுத்து பாருங்க, சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரமே வருது. பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலையில் 4:12 தொடங்கி மறுநாள் சனிக்கிழமை பிப்ரவரி 14 இரவு 6:15 வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம். இதே பலன்தான். சுக்கிரன் 4ஆம் இடத்துல ராகுவை போல ராகுவோட சேர்ந்து பயணித்து புதனுடையும் சேர்றாரு. அதனால டெக்னாலஜிக்கல் மற்றும் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, எஜுகேஷன், ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான வியாபாரங்கள், வணிகங்கள், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். சனிக்கிழமை இரவு 6:15 உத்திராட நட்சத்திரம் தொடங்குது. மகர ராசியில சந்திரன். சூரியனுடைய பலனை எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னா, சூரியன் கும்பராசியில 4ஆம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் பயணிக்கிறார். அப்ப 4ஆம் இடம் அப்படின்னாலே ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற வேலையில ஒரு சின்ன பதவி உயர்வு மாதிரி, கூடுதல் பொறுப்புகள் மாதிரி. அது மட்டும் இல்லை, செவ்வாய் கிரகம் அப்படின்றது 12ல் இருக்கு. சூரியன் உட்கார்ந்த நட்சத்திராதிபதி செவ்வாய் அந்த வீட்டுக்கு 12ல் இருக்கு, நம்மளுக்கு 3ல் இருக்கு. அப்ப இந்த 4ஆம் இடத்தை கொஞ்சம் வலுவை குறைக்குது. அதனால என்ன அப்படின்னா, சில பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், வீடு சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது விற்கிறது, இடம் விற்கிறது, இதுக்கெல்லாம் கரெக்டாக. மற்றுமல்ல, இது நமக்கு ஒரு வகையில் ஐடி லைனு, மூளை உழைப்பு, கமிஷன் தொழில், இதுக்கு சப்போர்ட். பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரம் இரவு 7:47 வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் செவ்வாய் போலவும் கேதுவை போலவும் பலன் தருகிறார். அதுக்கப்புறம் இரவு 7:47 மேல திருவோண நட்சத்திரம். சந்திரனாகவே செயல்படக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், தெய்வ அனுகிரகம், கோயிலுக்கு ஒரு ட்ரிப்பு போறது, பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தலையிடுறது மற்றும் குலதெய்வ வழிபாடுகள், குழந்தைகளோட சந்தோஷமா இருக்குது, திருமண காரியங்கள் உறுதி பண்ணிக்கிறது, அனைத்து விதமான மகிழ்ச்சிக்குரிய அகம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஆரோக்கியம், உறவுகள், இதை மேம்படுத்தக்கூடிய வகையிலையும், தொழிலில் பார்த்தீங்கன்னா மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க் சம்மந்தப்பட்ட வகையிலையும் நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்கும்.
பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம். மகர ராசியில 2 பாதம் இருக்கு. கும்பராசிக்கு காலையில 9:05க்கு வந்துருவாரு. இப்ப செவ்வாய் போல பலன் தரும்போது மகரத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்க. அப்ப நமக்கு லக்னத்தின் பலனை தர்றாரு. தைரியஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு. லக்னாதிபதி சாரம் லக்னத்தையே இயக்குவார். அப்ப எதுக்குமே ஒரு வில் பவர் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், ஊக்கமாக செயல்படுப்போம், முடிவெடுப்போம். அந்த முடிவெடுக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு உண்டான தொடர்புகள் நமக்கு பக்கபலமாக இருக்கும். பிப்ரவரி 18ஆம் தேதி புதன்கிழமை, சதயம் நட்சத்திரம் இரவு 9:15 வரைக்கும். முதல் நாளே செவ்வாய்க்கிழமையே இரவு 9:15க்கு தொடங்குகிறது. இந்த ராகுவனுடைய பலன்கள் தான் இன்னைக்கு அனுபவிக்கிறோம். சந்திரனும் ராகுவும் சேர்ந்துக்கிறாங்க, அதுபோக புதனும் சேர்ந்துக்கிறாங்க. சந்திரன், புதன், ராகு இது ஒரு மாதிரி கிரகண தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் தொழிலுக்கு நல்லதுதான். பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர் தான் ராகு. நம்ம ஜாதகத்துல ராகு கெட்டதாக இருந்தால், 8ஆம் பாவம் 12ஆம் பாவ நட்சத்திரமாக இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதனால அதை அந்த மாதிரி இருக்கிறவங்க ராகுவை இயக்கக்கூடாது. இந்த நாட்களில் புது முயற்சிகளும் எடுக்கக்கூடாது. பிப்ரவரி 19 வியாழக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:53 வரைக்கும் இருக்கு. குரு நட்சத்திரம், அஷ்டம குரு தான். ஆனாலும் அந்த அஷ்டம குருனுடைய பலனை தராமல் குருவோட தொடர்புல இருக்கிற ராகு கொஞ்சம் பார்த்துக்கிறார். கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு, தாமதமான பலன்கள் மற்றும் வீடு, உழைப்பு, வேலை இப்படி தான் போகும்போது தொழிலுக்கு சப்போர்ட்டாக இருக்காது. தொழிலுக்கு நஷ்டப்படணும், கஷ்டப்படணுங்கிற மாதிரி இருக்கிறதுனால இன்றைய நாளில் புது காரியங்கள், புது வியாபாரங்களை இது பண்ண வேண்டாம். பிப்ரவரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:07 வரைக்கும் இருக்கு. சனியுடைய நட்சத்திரம். அதே உத்திரட்டாதியில தான் சனி 5ஆம் வீட்டில் இருக்காரு. சந்திரன் அங்கே போய் சேர்ந்துக்கிறாரு. சந்திரன் சனி சேர்ந்தால் புனர்பூ தோஷம். அதாவது ஒரு கஷ்டம், ஒரு உறவுகள் யாரும் சப்போர்ட் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சிக்காக நாம் இறங்குறோம், ஆனால் அது மகிழ்ச்சியாகவே இல்லை. உறவினர்கள் வகையில் கூட பழகும்போது கூட ஏதோ ஒரு வகையில் நெருடல் இருக்கு, ஒருவருக்கொருவர் அதிர்த்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சனி சந்திரன் சேர்க்கை வேலை செய்யும். இருந்தாலும் கூட கும்பத்தின் பலனை சனி தருவார். அதனால வேலைக்கு எடுக்க மாட்டார், வருமானத்துக்கு எடுக்க மாட்டார், தொழிலுக்கு எடுக்க மாட்டார். இப்ப 4ஆம் அதிபதி 4ஆம் வீடு அப்படிங்கிற வகையில சனியினுடைய வேலைப்பாடுகள் அமைக்கும். அதனால வளர்ச்சிகள் நமக்கு கிடைக்கும். வீடு கட்டுறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, வீடு இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது மாதிரியான நிகழ்வுகள் மெட்டீரியலைஸ்டு பர்ச்சேசஸ் அதெல்லாம் சுகமாக இருக்கும், நன்றாக இருக்கும். இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற சனி நமக்கு 4ஆம் இடமாக மாறி வேலை செய்கிறதுனால சில பேருக்கு கிரியேட்டிவிட்டி மைண்டு, கமிஷன் வகையில் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அந்த தொகை சேரும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாகவே கமிஷன் கிடைக்கும். அதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.